ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதையும் நன்றி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஷோல அதர்வா நடித்துல டிஎன்ஏ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டிஎன்ஏ இந்த படத்தை நெல்சன் வெங்கடேசன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிமிஷா, அதர்வா, பாலாஜி சக்திவேல், சேத்தன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இதான் நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்துல இருக்கு. இந்த படம் என்ன மாதிரி ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் எடுத்து இந்த படம் கொடுத்துருக்காங்க என்டையர் டீம். அதில் சக்சீட் ஆயிருக்காங்க. என்னென்ன விஷயம் நல்லா இருந்தது, எது பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். படத்தோட ரன் டைம் ஆல்மோஸ்ட் 2 hours 20 minutes கிட்ட வருது. இந்த படத்துக்கு வந்து 5 மியூசிக் டைரக்டர்ஸ் பாடல்கள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 4 to 5 மியூசிக் டைரக்டர்ஸ் வெறும் பாடல்கள் மட்டும். தனித்தனியாக ஒவ்வொரு பாடலுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் கூட்டு வந்திருக்காரு டைரக்டர். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் கிப்ரான். ஃபர்ஸ்ட் படத்தில் எது நல்லா இருந்தது அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறேன். படத்தில் ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் 30 minutes என்ன பண்றாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் தான் அந்த கான்செப்டுக்குள்ள போறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 30 minutesக்கு அப்புறம் போகுது. அப்புறம் இன்டர்வல் வந்து ஒரு நல்ல இன்டர்வல், செகண்ட் ஹாஃப்க்கான கரெக்டான ஒரு இன்டர்வல் செட் பண்ணிட்டாங்க. ஒரு டீசெண்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபாலோட் பை ஒரு எக்ஸலண்டான செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிறந்த குழந்தைகளை வந்து நிறைய விஷயங்கள் காணாம போது, அது எப்படி காணாம போது, என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து எந்த அளவு எமோஷனலாகவும் சரி, எந்த அளவு அந்த த்ரில் ஃபேக்டர்ஸோட கொடுக்க முடியுமோ நெல்சன் வெங்கடேசன் கொடுத்துருக்காரு. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்க்ரீன் பிளேல வந்து பெருசாக தொய்வு இல்லை அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவு டீசெண்டான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்கு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம். எடுத்து இந்த கான்செப்டும் ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் தமிழ் சினிமாவுக்கு அப்படிங்கிறதுனால படம் வந்து நம்மளை திங்க் பண்ண வைக்குது அப்படிங்கிற விஷயத்த கிளியராக சொல்லிடலாம். எல்லாத்துக்கும் மேலே படத்தில் ஒரு பாட்டு நல்லா இருக்குங்க. அது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அது ரெண்டாவது வர பாட்டு அது நல்லா இருக்கு. ஒரு எமோஷன், அதாவது ஒரு ரொமான்டிக் நம்பர், அது நல்லா இருந்தது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதமோகன் ஒரு பாட்டு பாட்டுருக்காங்க, அதுவும் ஓகேஷா இருந்தது. ஆனால் படத்தோட ஆரம்பத்திலையும் படத்தோட குருஷியலான சுச்சுவேஷன்ல கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. அது தேவையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வைக்கணுமேனு வச்ச மாதிரி இருந்தது அந்த 2 பாட்டுமே. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. லேக் அப்படின்னு சொல்லலாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த 2 பாடல் மட்டும். அதை தாண்டி அதர்வாவோட பெர்ஃபார்மன்ஸ், அதர்வா வந்து சமீப காலத்தில் பெருசாக படங்கள் பண்ணல. அது இல்லாமல் முன்னாடி பண்ண படங்கள்லாம் பெருசாக போகலை. இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு இந்த படத்தோட கான்செப்டும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸும் இருந்தது. நிமிஷா அவங்களுக்கு கொடுத்துருந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். அவங்க வந்து அது வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல நடிப்பை அவங்களுக்கு கொடுத்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ல நல்லா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. கிப்ரானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு பெரிய பக்கபலமாக இருந்திருக்கு. அதுவும் கிளைமேக்ஸில் பெருசாக டிஃப்ரெண்டாலாம் ட்ரை பண்ணாமல் அந்த மேளங்கள், அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ லைவாக என்னென்ன நடக்குமோ அதை ரியலிஸ்டிக்காக மியூசிக்காகவும் கொடுத்துருக்காரு கிப்ரான். அதுக்கு குடோஸ். நெல்சன் வெங்கடேசனோட டைலாக்ஸ்லாம் அங்கங்கே நல்ல வலிமையாக இருந்திருக்கு. அதை தாண்டி அவர் எடுத்துகிட்டு போன கதை, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நிமிஷம் நான் சொன்ன மாதிரி அதர்வா இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம். எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்திவேல் ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ், சூப்பரான ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லுமே ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. சேத்தன் அவருக்கு கொடுத்த டாஸ்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்டான சேத்தனை இந்த படத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் போஸ் வெங்கட் நடிச்சிருக்காரு. அவருக்கு கொடுத்த ஒரு கேரக்டர் அவர் ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்காரு. அப்புறம் கணேஷ் திலக் அவரும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய கேஸ்டிங் இருக்கு படத்தில். ஃபர்ஸ்ட் 30 minutes ஒரு மாதிரி நார்மலாக போனாலும் அடுத்து 1.25 மணி நேரம் நம்மள கிரிப்பிங்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் பார்க்கணும்னாலும் நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கணும், எல்லாருக்குமே சூட்டபிளான ஒரு திரைப்படம் தான். டிஃப்ரெண்டாக நெல்சன் வெங்கடேசன் ஸ்டைலில் இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு சினிமா சிதர் சேனலில் கொடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 out of 5. எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சுங்க. நீங்கள் பார்க்கணும், தேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு, கண்டிப்பாக போய் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.